ஹாய் வஸ் வெல்கம் டு அவர் சேனல் அமேசிங் ஐ. இந்த வீடியோ நீங்கள் சில இன்ட்ரெஸ்டிங்கான பிக்சர்ஸை தான் பார்க்க போகிறீங்க. ஸோ வாங்க அப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஏ டஃப் காம்படிஷன் ஃபார் ஆப்பிள். இனியே அது மேங்கோ லோகோவை போட்டு ஒரு ஃபோனை லான்ச் பண்ணியிருக்கீங்க. ஒரு ஃபேக் ஃபோன் ரெடி பண்ணுறது தான் ரெடி பண்ணுறீங்க. ஆனால் அதுக்குன்ட்டு ஆப்பிளுக்கு போட்டியாக மேங்கோன்ற ஒரு லேபிளை ஒட்டி ரெடி பண்ணியிருக்கீங்க. பார்த்தீங்களா, அங்கே நிற்கிறீங்க நீங்கள். எப்படி தான் உங்களுக்கு இந்த மாதிரி யோசனைலாம் வருது? தனியாக ரூம் போட்டு யோசிக்கிறீங்களா? வாவ், ஐ ஃபவுண்ட் எல்லோ கோக் ஆன் ரயில்வே ட்ராக். ஓ, இவர் ஒரு புதுவிதமான கோக்கை நம்ம இந்தியன் ரயில்வேஸில் பார்த்து கண்டுபிடிச்சிருக்காரு. ஆனால் அது எல்லோ கோக் கிடையாது. அது ஒரு வேறு விதமான பொருள். நீங்கள் தப்பாக நினச்சிக்கிட்டு நீங்கள் அதை குடிச்சிட்டிங்கன்னா அதுக்கு இந்த சமூகம் பொறுப்பாகாது. அதுக்கு நீங்கள் மட்டும்தான் பொறுப்பு. என்ன, அதை குடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆவீங்க. சில ஆயிரங்கள் செலவு பண்ண வேண்டியது வரும். அவ்வளோதான். தெரியாத தெருவுக்குள் சென்றால் அந்த தெருவில் இருப்பவர்கள் பார்க்கும் பார்வை அது என்னமோ உண்மைதாங்க. நம்ம எல்லாருமே வாழ்க்கையை அனுபவிச்சிருப்போம். நம்ம வாழ்கிற தெருவில் நம்ம வந்தால் கூட யாருமே கண்டுக்கிற மாட்டாங்க. ஆனால் நம்ம புதுசாக ஒரு தெருவுக்குள்ளே போனோம்னா அங்கே இருக்கிறவங்க நம்மளை பார்க்குற பார்வை இருக்குது. பார்த்தீங்கன்னா, இந்த பிக்சரில் இருக்கிற மாதிரியே குனிஞ்சிக்கிட்டு எட்டிக்கிட்டு நிமிந்துக்கிட்டு பார்த்துக்கிருப்பாங்க. நம்மளுக்கே ஒரு மாதிரி அது இரிட்டேட்டிங்காக இருக்கும். வாவ், இவங்க புதுவிதமான ஒரு டாய்லெட்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. கப்புள்ஸ் டாய்லெட். வாவ், இந்த மாதிரி டாய்லெட் கப்புள்ஸ்க்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் தான். ஆனால் அதுக்குன்ட்டு இந்த மாதிரி ஒரு டாய்லெட்டை லான்ச் பண்ணணும்னு உங்களுக்கு ஒரு யோசனை வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா, டாய்லெட் போகிறதுல என்னையா இருக்குது கப்புள்ஸ் கோல்ஸுன்றதெல்லாம் உங்களுக்கு இருந்தாலும் கொஞ்சம் சேட் அதிகம் தான். ஏன்பா அந்த லவ் பண்ணுறவங்களை எப்படிப்பா பிரிக்கிறது? கல்யாணம் பண்ணி அவங்களே பிரிஞ்சிடுவாங்க. அது என்னமோ உண்மைதாங்க. நம்ம லவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, உங்களோட 100 வருஷம் வாழணும், நீ தான் எனக்கு உலகம், உன்னைய தவிர எனக்கு வேறு யாருமே முக்கியம் இல்லை அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் அது அப்படியே உல்ட்டாவாயிடும். நம்மளை தவிர மற்றவங்க கூட பேசுகிறதுக்கு தான் டைம் நிறையா இருக்கும். நம்மளை கண்டுக்கிடவே மாட்டாங்க. நம்மளோட மதிப்பு மரியாதையும் குறைஞ்சி போயிடும். ஸோ இன்னைக்கு வீடியோ எவ்வளோ தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் அமேசிங் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.